20,000 பட்ஜெட்ல ஆல் ஓவர் கேரளாவையும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோடா நம்ம பத்மநாத சாமி கோயிலை பார்த்துட்டு செகண்ட் எபிசோடா திருவனந்தபுரம் ஜூவையும் நேப்பியர் மியூசியத்தையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவனந்தபுரம் பத்மநாத சாமி கோயிலை வந்து பார்த்துட்டு வெள்ளையாம்பாளையம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏரியாவில் தான் நேப்பியர் மியூசியமும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூவும் அங்கே தான் இருக்குது. ஸோ பஸ்ஸு ஏறிட்டோம். நம்ம கோயிலை விட்டு வெளியே இறங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரிசையாக பஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, 15 ரூபா ஸ்பேரு. பத்மநாப சாமி கோயில்ல இருந்து திருவனந்தபுரம் ஜூக்கு கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டருங்க. அதிகபட்சமாக நம்ம வந்து 1/4 மணி நேரத்தில் நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். மை காட், ஓ போராட்டம் போல, ஏதோ போராட்டம் வந்து ஸோ இதான் ஜூ. அனைவருக்கும் வணக்கம். திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அடுத்த இடமா நம்ம வந்திருக்கிற இடம் திருவனந்தபுரம் ஜூவும் நேப்பியர் மியூசியமும். ஸோ வாங்க உள்ளே போய் ஜூக்குள்ளே என்னென்ன இருக்குது அதெல்லாத்தையும் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எங்கே எடுக்கணும்னு தெரில. ஸோ இங்கேவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கிங்லாம் இருக்குங்க. பைக் பார்க்கிங்கும் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம போகலாம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி மேப் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஜூ, இன்டர்பிரன்ஸ் சென்டர் இப்படின்ட்டு நமக்கு மேப்போடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஜூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர எல்லா இடத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் உள்ளே தான் வந்து நேப்பியர் மியூசியம். கிட்டத்தட்ட 9 இடங்கள் இருக்குது, 3D தியேட்டர் முதற்கொண்டு. திருவனந்தபுரம் ஜூக்குள்ளே இருக்கிற பார்க்கில் இருக்கோம். நம்ம இன்னும் காலையில் சாப்பிடல. மணி கரெக்டாக இப்போ வந்து 11 மணி ஆகுது. ஸோ அப்படியே இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராவலில் வந்து திடீர்னு டைமிங்க்கு நம்ம வந்து சாப்பிட முடியாது. அங்கே உள்ளே இருக்கிற இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரதுக்கே வந்து டைம் வந்து கரெக்டாக போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து என்ன சப்பாத்தியை கெட்டுறா போகுது அப்படின்ட்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து சப்பாத்தி சாப்பிட போகிறேங்க. நீங்களும் வாங்க. சரி, சப்பாத்தி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து ஜிபேவும் அவைலபிள் இருக்குது, நமக்கு வந்து நார்மலாக கேஷாகவும் அவைலபிள் இருக்குது. அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. இங்கே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆளுக்கு 40 ரூபா. ஸோ பே பண்ணிட்டு நம்ம உள்ளே போகலாம். அண்ட் பேக்கை வந்து அங்கே நம்ம கிளாக் ரூம் இருக்குது, அதுக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பே பண்ணிட்டு உள்ளே இருக்க ஜூக்குள்ளே நம்ம போகலாங்க. இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸ். சண்டேன்றதால செம க்ரௌடாக இருக்குது. நம்ம போய் கிளாக் ரூமில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடலாம். உள்ள பேக்கில் பாட்டில்ஸ் தான் இருக்குது, அதுக்கெலாம் அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி தருவாங்க. பேகு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. கிளாக் ரூமில் வச்சுருக்கோம், வெயிட்டை தூக்கிட்டு போக முடியாது. உள்ளே போயிட்டு நம்ம எடுத்துக்கிற டிக்கெட்டை வச்சு நம்ம உள்ளே போகலாம். வாங்க. இந்த திருவனந்தபுரம் ஜூவோட வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா சரியா 1857 காலகட்டங்களில் அப்போதைய திருவிதாங்கூர் மன்னர் சுவாதி திருநாள் ராஜவர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை யானை வளர்ப்பதில் ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தாருங்க. அவருடைய சகோதரர் உத்திர திருநாள் மார்த்தாண்டவர்மரும் பிரிட்டானியர் கூட சேர்ந்து நேப்பியர் மியூசியத்தையும் இந்த ஜூவையும் ஓபன் பண்றாங்க. இதுதான் இந்த திருவனந்தபுரம் ஜூவோட ஆரம்ப கால வரலாறு. வாங்க ஜூக்குள்ள என்னென்ன வனவிலங்குகள் பறவைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து காட்டு எருமைகள் இருக்குது. ஸோ அப்படியே அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கருப்பு கலரில் ஒரு குரங்குங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. அதை பாருங்கள், தூங்கிட்டு இருக்காப்புல, நல்லா ஆழ்ந்த உறக்கம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம உள்ள அப்படியே நடந்து போவோம். சவுத் தமிழ்நாடு சைடில் இருக்க கன்னியாகுமரி, நாகர்கோயில் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூன்றது இதான் நியர்பை. ஸோ அதனால் இங்கே நிறைய பேரை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க.
பாருங்க தமிழ் தான் பேசுகிறாங்க. இதோட காலையிலேருந்து 2வது ஹெலிகாப்டரு கேக்குதான்னு தெரில, மேலே பறந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மந்தி. மந்தி பார்த்தீங்கன்னா அதை பாருங்க மரத்தில் உட்காந்துட்டு இருக்காப்புல. அதை தெரியுதுங்களா? முகம் மட்டும் கருப்பாக. ஐயப்பன் கோயில் போகிறப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே வேறு என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நட்சத்திர அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அழியிற நிலைமையில் இருக்குங்க நம்ம இந்தியாவில். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறது அரியுது. நீர்நாய் படுத்துக்கிட்டு இருக்கு. உள்ள பார்த்த நீர்நாய்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நீர் ஓடைகள்லையும் சரி, காட்டுக்குள்ளே மரங்களை வெட்டி வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீர் தேக்கத்தை, ஒரு மரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நீரை தேக்கி அதில் வந்து விளையாடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த வந்து இந்த வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி வராமல் வந்து தடுக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த நீர் நாய்களோட வேலை வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி இந்த நீர் நாய்கள் பார்த்திங்கன்னா அழிவின் விளிம்பில் இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. நம்ம வண்டலூர் சூழ ஒரு 2-3 பார்த்த மாதிரி இருந்துச்சு, இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே அப்படியே பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு பறவை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா தண்ணியும் குடிச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ப்யூரிஃபையரே வருதுங்க. அப்படியே மிகப்பெரிய அளவில் நமக்கு மூங்கில் மரம் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கின்னு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இந்த மூங்கில் பேர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிராகன் மூங்கில். நம்ம தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம பார்க்குறது கொஞ்சம் கடினம். நிறைய குட்டி குட்டி மூங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இது வந்து டிராகன் மூங்கில்ன்ற ஒரு வகைங்க. கரடி பாருங்க மூஞ்ச காமிக்குது. அப்படியே நம்ம கரடியை பார்த்துட்டு இங்கே வந்தால் நம்முடைய காட்டுராஜா சிங்கம் இருக்காப்புல. ஸோ அதை தூங்கி உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஃப்ரண்ட் வியூ கிடைச்சா கண்டிப்பாக பார்க்குறேன். இங்கே வா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கத்துக்கு பக்கத்துலேயே பார்க்கும்போது இங்கே வந்து இந்த நாகமலர்னு சொல்லுவாங்கள்ல, சிவலிங்க மலர், அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பூத்து குலுங்கிட்டுருக்கு. நிறையா பார்க்க முடியுது பாருங்கள், இந்த மரம் ஃபுல்லாக. ஸோ வாங்க. இங்கே பாருங்களாங்க, அமர்றதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கட்டையிலே பார்த்திங்கன்னா அந்த முதலையோட உருவம் வந்து பொறிச்சிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம சிங்கத்தை பார்த்துட்டு நம்ம வந்துட்டே இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மான்கள் இருக்குங்க. ஸோ புள்ளி மான்கள் கிடையாது இதெல்லாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே இல்லை, எல்லாம் சோம்பேறி மாரி தூங்கி நிற்குதுங்க பாவம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மான்களை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 3 வகையான மான்கள் இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குற மான், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பு மான், கிளை மான்கள்லாம் இருக்குது. ஸோ வெள்ளை கலர்லேயும் இருக்குது பாருங்க, ஆடு மரிய மான்கள். ஸோ அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாய்லெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்டீனு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெப்பர்டு, பெங்கால் டைகர், ஹையானாலாம் இருக்குது. ஹைனா லெப்பர்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருக்கு. அப்படியே கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. அங்கவே போட்டிருக்காங்க சாப்பாடு. அதாவது எல்லா புலி, சிங்கம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் தூங்குற டைமில் நாங்கள் வந்துட்டோமா, இல்லை அந்த புலி சிங்கம் சோம்பேறியாக இருக்குதா தூணுட்டு, ஸோ அது என்னன்னு தெரியல. கண்டிப்பாக எல்லோரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலே வாங்க, நல்லா வெளியே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து குறுகிய ஒரு சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துல எவ்வளோ விலங்கு வந்து கொடுத்து வைக்க, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்ததுக்கு ஆனால் ஒர்த்து தான். நம்ம வங்க புலிக்கு சூப்பராக இடத்த வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே வந்து படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மதிய நேரமாக எல்லாம் தூங்கின்னு இருக்காங்க. தண்ணி நல்லா ஒரு அருவி மாதிரி வர வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற செக்கல் இங்கே பாருங்க, நரி. அப்படியே இங்கே இருக்கிற விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஜூ ஹாஸ்பிட்டல். ஸோ சூப்பராக இருக்குங்க, பெருசாக. பா முள்ளமுன்றி ஃபுல்லாக பாருங்க, முள்ளமன்றியாக இருக்குது. நல்லா வாழைப்பழம், தர்பூசணி, நிறைய இருக்குங்க முள்ளமன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூக்கான சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த விலங்குகளுக்கும் இங்கேருந்து தான் போகுது போல். நோ என்ட்ரி நமக்கு இங்கே உள்ள அலௌடு இல்லை. ஸோ இங்கே தான் சாப்பாடு போகுது எல்லாருக்கும். உள்ள பாம்புகளோட இது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நல்ல பாம்பு, ஸோ ஆமைகள், ஸ்னேக் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த. ஒர்த்துங்க. இதுக்குள்ளேயும் நல்லா எல்லா வகையான ஓரளவுக்கு பாம்புகள் இருக்குது. அனகோண்டா, கிங் கோப்ரா அப்படின்ட்டு எல்லாம் ஒர்த்தாக இருக்குது இந்த இடம். ஸோ ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் அப்படியே இதுக்குள்ளே இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் சுற்றுறதுக்கு ஒரு நாள் போயிடும் போல். நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. அப்படியே நம்ம பாக்கி சாப்பிட்டு போகலாம். அந்த மீன்களோட உலகத்தை பார்க்கணுன்றதுக்காக அதுக்கு தனியாக 40 ரூபா ஸ்பேரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம்ன்ட்டு அதுக்கு தனியாக ஸ்பேரு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தனியாக ஸ்பேரு. ஸோ நம்ம வந்து ஜூவை மட்டும் பார்த்துட்டு அடுத்ததாக நேப்பியர் மியூசியம் நம்ம பார்க்க கிளம்பிட்டோங்க. மக்களே, நேப்பியர் மியூசியம் உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இங்கே நம்ம ஜூ முடிச்சுட்டு நம்ம இதை அப்படியே நம்ம பார்க்கலாம், இல்லை இதை பார்த்துட்டு கூட நம்ம ஜூவுக்கு போகலாம். ஸோ இதை நம்ம ஜூ முடிச்சுட்டு இதை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். டிக்கெட் வந்து 40 ரூபாயாம். பட் இங்கே ஃபோட்டோ எடுக்கலாமா, ஆனால் வீடியோ மட்டும் உள்ளே எடுக்கக்கூடாதான். நேப்பியர் மியூசியமை சுற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கெட் கவுண்ட்ரு இதோடைய சைடில் இருக்குது. இதுதான் நேப்பியர் மியூசியம். நேப்பியர் மியூசியத்துக்குள்ள பழங்கால சிலைகள், பழங்கால கேரளாவோட பூர்வீகமான அவங்களுடைய பொருட்கள், கலை நயங்கள், நிறைய பொற்காசுகள், குருவாயூர் டெம்பிளோட ஆர்க்கிடெக்சரு, அப்புறம் பழங்கால தேரோட ஆர்க்கிடெக்சரு, இந்த மாதிரி நிறைய சிலைகளையும் பார்க்க முடியுதுங்க. இந்த நேப்பியர் மியூசியத்தோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் முதலாக 1855 வந்து கட்டியிருக்காங்க. அந்த கட்டடத்தை 1874 வந்து இடிச்சிட்டு
திருப்பியும் 1880 பார்த்தீங்கன்னா இந்த புது கட்டடத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டடத்துக்கு சென்னையோட அப்போதைய ஆளுநர் நேப்பியர் பிரபு அவருடைய பேரை வந்து இதுக்கு சூட்டி மரியாதை செலுத்தியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. அண்ட் இந்த மாதிரி மியூசியம், பேலஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே க்ளோஸில் இருக்கும். மற்ற எல்லா டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குங்க. ஸோ ஈவினிங் ஒரு 4:30 வரைக்கும் இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் இந்த நேப்பியர் மியூசியத்தோட வரலாறு. அவ்வளோதாங்க இந்த நேப்பியர் மியூசியம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் ஜூ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் பக்கத்தில் இருக்க ஸ்னேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சூப்பராக பார்த்தாச்சு. ஸோ இதுதான் செகண்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் எபிசோடு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் கோவில், அப்புறம் அதை சுற்றி இருக்க அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற இடம்லாம் நம்ம வந்து காமிச்சிருப்போம். அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.